மீண்டும் ஒரு விளையாடியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 29வது போட்டியாக சென்னை சூப்பர் கிங் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாகி 4 சோச்சு வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பு தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் சென்னை அணியின் ரச்சின் ரவீந்திரா 16 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 1 அடங்கலாக 21 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ருத்ராஜ் கேக்வாட் நேற்றைய தினத்தில் 40 பந்துகள் எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள் 5, 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 2 வீரர்களும் 2வது விக்கெட்டுக்காக 37 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 50 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். அதன் பின்னதாக சிவம் தூபே 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 66 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவர் ருத்ராஜோடு 3வது விக்கெட்டுக்காக 45 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 90 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. டெரல் மிச்சல் 17 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் தோனி சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை இறுதி கட்டத்தில் இறுதி பந்து ஓவரிலே பாண்டியாவின் பந்து ஓவரிலே வந்த வேகத்தில் 4 பந்துகளில் 6 ஓட்டங்கள் அடங்கலாக 20 ஓட்டங்களை ஆட்டம் காது பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 20 ஓட்டங்களோடு இணைக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து சென்னை சூப்பர் கிங் 206 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. இதன் காரணமாக பந்து வீச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள், கோட்ஸே மற்றும் சுரேஷ் கோபால் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணி பொறுத்தவரை 207 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா ஆட்டங்கள் முனைந்திருந்த இஷான் கிஷானோடு முதலாவது விக்கெட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். 7.1 பந்து வீச்சில் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி இலகுவாக சென்னையை வீழ்த்திவிடும் என்ற ஒரு எண்ணம் ரசிகர் மத்தியில் தோன்றியது. என்றாலும் இஷான் கிஷான் 15 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்களாக 23 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தாலும் ரோஹித் சர்மா தன்னுடைய அதிரடியை காட்டிக் கொண்டிருந்தார். 4 ஓட்டங்கள் 11, 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக ஆட்டம் இழக்காது 105 ஓட்டங்களை கடந்திருந்த சதத்தையும் பூர்த்தி செய்ததோடு சூரியகுமார் யாதவ் ஏமாற்றம் அளித்திருந்தார். 0 ஆட்டம் இழந்திருந்தார். திலக் வர்மா 20 பந்துகளை கொண்டு 4 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 31 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தனர். 3வது விக்கெட்டுக்காக ரோஹித் சர்மாவோடு 38 பந்துகளில் 60 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மும்பை அணி சார்பாக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இதுவாகத்தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை அணியை பொறுத்தவரை ஏனைய வீரர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஓட்டங்கள் பெறாதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 186 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது 6 விக்கெட்டுகளை இழந்து. ஆகவே சென்னை சூப்பர் கிங் இதன் காரணமாக 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மதீஷ் பத்திரன் 4 ஓவரில் 28 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும், துஷார் தேஷ்பாண்டே மற்றும் முஸ்டபிசர் ரஹ்மான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய மதீஷ் பத்திரன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினையும் பெற்றுக்கொண்டார். ஆகவே இந்த வெற்றியின் மூலம் சென்னை சூப்பர் கிங் 6 போட்டிகளில் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகளில் தோல்வி அடங்கலாக 8 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியின் தோல்வியின் காரணமாக 6 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகள் தோல்வி என இப்பொழுது 4 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தை இருக்கிறது. முதலாம் இடத்தில் ராஜஸ்தான் ராயல் அணி 6 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகள் வெற்றி, 1 தோல்வி அடங்கலாக 10 புள்ளிகளோடும் இருக்கின்றது குறிப்பிடத்தக்கதாகவே. மீண்டும் விளையாட்டு செய்தி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.